ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மக்கிட்ட இருக்க இந்த பழைய சீடியை வச்சு ஒரு தோரன் மாதிரி ஒரு வால் டெக்கோர் மாதிரி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் கிளிட்டரு, அப்புறம் கிளிட்டர் டேப், சிசர், அப்புறம் ஒரு 3 சீடி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் ஷீட்ஸ் தேவைப்படும் அந்த சீடி மேலே கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருந்த ஒரு பழைய கிராஃப்ட் புக்கில் கலர் பேப்பர்ஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து கடையிலே வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து 2 கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க, இல்லை 3, உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேசிக்கலி பார்த்திங்கன்னா இந்த சீடியை வந்து இந்த கலர்ஸில் ட்ரேஸ் பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த சீடி மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் காம்பினேஷனில் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா நான் பென்சிலில் எனக்கு பிடிச்சதாக நான் வந்து ஒரு 2 ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தரோட ஃபேஸும், மற்றதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தாமரைப்பூ மொட்டு இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கேன். ஸோ வந்து இதை வந்து நம்ம கிளிட்டர் அந்த க்ளூ இருக்கும் இல்லைங்களா, கிளிட்டர் க்ளூன்னு கேட்டால் கடுப்பாங்க. ஸோ இது வந்து தின் நாசில் இருக்கிறதா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி திக் நாசில்ஸ் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் திக்காக வரும். பட் ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் கிளிட்டர் மட்டும்தான் இருக்கும். அந்த க்ளூ எல்லாம் போயிட்டு வெறும் மினுமினுன்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து புத்தர் வரையலான்னு போயிட்டு கடைசியில் சோட்டா பீம் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா காயட்டோன்னு விட்டுட்டு இதை வந்து இந்த சீடியில் ஸ்டிக் பண்ணிவிட்டு, இந்த சீடிக்கு வந்து நடுவில் இதை தொங்க விடுறதுக்காக கொஞ்சம் உள்ளன் த்ரெட்டை வந்து நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இது வந்து 3 வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் பண்ணதுக்கு அவுட்டரில் வந்து இந்த 10 ருபீஸ் வாஷி டேப்ஸ் மூலமாக நம்ம ஒரு கிளிட்டர் டேப்பில் அதுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் கிளிட்டர் மட்டும்தான் இருக்கும். க்ளூ எல்லாம் காஞ்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.